சிஐடிக்கு அழைக்கப்பட்டு தமிழ் பகுதியைச் சேர்ந்து 60 வயது பெண் புலம்பெயர் அமைப்புகளை தூக்கி எறிந்து அனுர அரசு. நாட்டின் மின்சார கட்டணம் திருத்தம் வெளியான தகவல். அஸ்விசுமு கொடுப்பனவு குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. இலங்கையில் மோசமடையும் காற்றின் தரக்குறியீடு. சமூக ஊடகங்கள் மீதான அனுர அரசின் அடக்குமுறை. பொங்கி எழும் மொட்டு. பௌத்த மதத்திற்கு முன்னுரிமையை கொடுக்கும் அனுர தரப்பு. கருணாகரன் விடுத்த சவால். கனடாவில் சைபர் தாக்குதலில் $10 மில்லியன் களவு. வெளியான அதிர்ச்சி தகவல். திருகோணமலையை சேர்ந்து 60 வயது பெண்ணொருவர் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 4ஆம் தேதி விசாரணை இடம்பெறவுள்ளதாக அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எந்தவித காரணங்களும் குறிப்பிடாமல் விசாரணைக்கு என அழைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கின்றது. அத்தோடு இலங்கை காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டிய விசாரணையை பயங்கரவாத பிரிவை கொண்டு நடத்துவது ஒரு அச்சுறுத்தல் செயல் என சமூக ஊடகங்களில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் அமைப்புகளை ஒரு பொருட்டாகவும் கருத்தில் எடுக்காமல் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தூக்கி எறிந்துள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் ஆரூஸ் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, தமிழர்களின் விவகாரத்தில் சர்வதேச பொறிமுறை என்பது அனுர அரசால் கையாள திட்டமிடப்பட்டுள்ள அதிமுக்கிய செயல்பாடு. அத்தோடு இவ்வாறான விடயங்கள் புலம்பெயர் அமைப்புகளுக்கு சவாலை ஏற்படுத்தும் என ஆரூஸ் தெரிவித்திருக்கின்றார். மின் கட்டணம் குறைப்பு சதவீதம் 35% முதல் 40% வரை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதனால் அரசிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுவதாக மின்சார பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்திருக்கின்றார். தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக மின்சார சபை தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன்படி கடந்த 1ஆம் தேதி நாட்டில் மொத்த மின்சார தேவையில் 62.2% மின்சாரம் நீர்மின் நிலையங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் 35% முதல் 40% வரையான மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என மின்சார பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு காலாண்டு முறையை எடுத்துக்கொண்டால் 4வது மின்சார திருத்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அதை நாம் அனுபவிப்பதை காட்டிலும் இந்த அரசு இதை பற்றி யோசிக்கவே இல்லை என்று நமக்கு தோன்றுகின்றது. இந்த மின்சார சபைக்கு நியமிக்கப்பட்ட தலைவருக்கு மின்துறையில் ஒப்பந்த நிறுவனம் ஒன்று உள்ளது. மேலும் துணை தலைவருக்கு மின்துறையில் ஒப்பந்த நிறுவனம் ஒன்று உள்ளது. இப்படி இருக்கையில் மின் கட்டணம் குறையுமா? எனவே இந்த முறை திருத்தத்தில் மின் கட்டணம் குறைப்பு சதவீதம் 35% முதல் 40% வரை வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் மின்சார சபை தற்போது 200 பில்லியனுக்கும் அதிகமான லாபத்தை பெற்று வருகின்றது. நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அஸ்விசுமு நிவாரண கொடுப்பனவு தொடர்பாக முன்னாள் அரசாங்கம் கடைபிடித்த வினைத்திறன் இல்லாத நடைமுறையை தற்போதைய அரசாங்கம் கடைபிடித்து வருவதாக கிராம சேவகர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் அந்த சங்கத்தினால் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அஸ்விசுமு கொடுப்பனவுக்கான பயனாளிகள் தெரிவின் போது பிழையில்லாத பொறிமுறையொன்றை பின்பற்றுமாறு அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அஸ்விசுமு கொடுப்பனவு சம்பந்தமான செயல்பாடுகளிலிருந்து கடந்த மே மாதம் 7ஆம் தேதிக்கு பின்னர் கிராம சபைகள் விலகிக் கொண்ட நிலையில் அந்த பணிகள் தற்போது அபிவிருத்தி உத்தியோகர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக தெரிய வருகின்றது. இதேவேளை அஸ்விசுமு நலம்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அஸ்விசுமு நலம்புரி திட்டத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் நாடளாவிய ரீதியில் பெருமளவிலான மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அஸ்விசுமு நலம்புரி திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை பதிவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களை கையளிப்பதற்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அதிகளவிலான மக்கள் நுவரெலியா பிரதேச சபை செயலகத்திற்கு முன்பாக கூடியிருந்தனர். இதனிடையே அஸ்விசுமு நலம்புரி கொடுப்பனவு கிடைக்கப்பெறாத குடும்பங்கள் அல்லது
தனிநபர் தங்களுடைய குறைகளை அறிவிப்பதற்காக எதிர்வரும் 15ஆம் திகதி வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது மாசடைந்துள்ள காற்றின் தரசுட்டன் எதிர்வரும் சில தினங்களில் வளமைக்கு திரும்பும் என எதிர்பார்ப்பதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் பணிப்பாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அண்மைய நாட்களில் இலங்கையின் காற்றின் தரக்குறியீடு 100 தொடக்கம் 180 ஆகவும் நேற்று அதனுடைய மதிப்பானது 100 தொடக்கம் 110 ஆகவும் இருந்தது. காற்றின் தரக்குறியீடு 100க்கு மேல் இருப்பது சாதகமற்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் காற்றின் தரக்குறிகாட்டுகளை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையகம் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. சமீபத்திய நாட்களில் காற்றின் தரக்குறியீடு 100 தொடக்கம் 180 இருந்தது. ஆனால் நேற்றைய நிலவரப்படி சரியாக 100 தொடக்கம் 110 இருந்தது. பொதுவாக காற்றின் தரக்குறியீடு 100க்கு மேல் இருந்தால் அது மிகவும் பாதகமான சூழ்நிலை என்று சொல்கின்றோம். நாட்டின் வளி மாசுபடுதலின் தாக்கம் காரணமாக காற்றின் தரசுட்டன் உயர் மதிப்பை எட்டியுள்ளது. உணர்திறன் உள்ளவர்களுக்கு இது பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதனால் அத்தகையவர்களை மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறுவது நல்லது என்றும் அவர் கூறினார். இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் நிலைமை சீராகும் என பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் சில நேரங்களில் நாம் அழைக்கும் உணர்திறன் உள்ளவர்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலையை உருவாக்கலாம். எனவே அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறுவது நல்லது. குறிப்பாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை என்ற வகையில் இலங்கை முழுவதும் இந்த காற்றின் தர சுட்டெண்ணை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை கைது செய்யப்பட்டமை ஒரு கட்சி என்ற ரீதியில் வன்மையாக கண்டிப்பதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து ஜனதா விமுக்தி பெரமுனவிற்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய என்ன உரிமை உள்ளது எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணி சாகர காரியவசம் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது சமூக ஊடக ஆர்வலர்களை கைது செய்தது தவறாக நடந்துள்ளது. ஒரு நாடாக நாம் இன்று ஜனநாயகம் தொடர்பில் மிகவும் பாரதூரமான நிலைமையை எதிர்கொண்டுள்ளோம். இலங்கையிலிருந்து உகண்டாவிற்கு ராஜபக்ஷ குடும்பம் பணம் அனுப்பியதாக சமூக வலைதளங்களில் பொய்களை பரப்பி மக்களுடைய மனதை சிதைத்து மக்கள் உள்ளங்களில் வெறுப்பை விதைத்தனர். ஒரு அப்பாவி நாடாளுமன்ற உறுப்பினரை வீதியில் அடித்துக் கொள்ளும் அளவிற்கு வெறுப்பை விதைத்தது. 75 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கு தீ வைக்கும் அளவிற்கு சமூக ஊடகங்கள் மூலம் வெறுப்பை ஏற்படுத்திய ஜனதா விமுக்தி பெரமுன இப்பொழுது சமூக ஊடக ஆர்வலர்களை அடக்குகின்றது. இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டதை கட்சி ரீதியாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த சமூக ஊடக ஆர்வலருடைய கைதுகள் முற்றிலும் தவறான முறையில் செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்காக இப்படி செய்ததற்காக இலங்கை காவல்துறை வெட்கப்பட வேண்டும். இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்த ஜனதா விமுக்தி பெரமுனவிற்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய என்ன உரிமை இருக்கின்றது? தேசிய மக்கள் சக்தியின் உரிமை என்ன என்பதை அவர்கள் மனசாட்சியுடன் கேட்க வேண்டும். மேலும் இது மிகவும் மோசமான மற்றும் தவறான நிலை என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அனைவரும் சமமென கூறும் ஜேவிபியினருக்கு முடியுமாக இருந்தால் பௌத்த மதத்திற்கு கொடுக்கும் முன்னுரிமையை நாட்டில் உள்ள ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை இல்லாமல் செய்து மாகாண சபை முறைமையை இல்லாதொழிப்பதற்கான திட்டங்களை வகுப்பதாக ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா ஊடகங்களில் கருத்து வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாது இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்தியாவில் திணிக்கப்பட்ட ஒன்று என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வாறாக கூறும் டில்வின் சில்வா ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 13வது திருத்த சட்டமானது இலங்கையின் 1987ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 6/5 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட ஒரு விடயம். இலங்கையில் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமத்துவமாக வாழ்வதற்கான ஒரு தீர்வினை கொண்டுவரப் போகின்றோம். 13வது திருத்த சட்டத்திற்கு எதிரானவர்கள் அதனை இல்லாமல் ஆக்கப் போகின்றோம் என்று சொல்லுபவர்கள் தமிழர்களுடைய புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைகளுக்கு என்ன தீர்வினை தரப்போகின்றோம் என்பதையும் அவர்கள் கூற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.
கனடாவில் டொரண்டோவின் முன்னணி அறக்கட்டளை நிறுவனம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதல் காரணமாக $10 மில்லியன் களவாடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த அறக்கட்டளையானது இலவச கலைஞர்கள் மற்றும் இசைத்துறையை சார்ந்த ஏனையவர்களுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றது. லாப நோக்கமற்ற வகையில் இந்த அறக்கட்டளை செயல்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த நிறுவனத்தின் வங்கிக் கணக்கினை ஊடறுத்து சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டு பணம் களவாடப்பட்டுள்ளது. இவ்வாறு களவாடப்பட்ட $10 மில்லியன் பணம் கிரிப்டோ நாணயங்களாக மாற்றப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கின்றது. த ஃபவுண்டேஷன்ஸ் அசிஸ்டிங் கனடியன் டேலண்ட் ஆன் ரெக்கார்டிங்ஸ் என்ற அமைப்பினால் இந்த அமைப்பின் மீது இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் கனடாவின் ஸ்கொட்டி வங்கி பொறுப்பு சொல்ல வேண்டும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. இணையவழி கடவுச்சொல் போன்றவற்றை இந்த நிறுவனம் உரிய முறையில் பயன்படுத்தவில்லை எனவும் இதனால் இந்த திருட்டு சம்பவத்திற்கு பொறுப்பு சொல்ல முடியாது எனவும் வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.